ஓம் சாந்தி. वाणी डेट 30/5/2020। मीठे बच्चे, ज्ञान के पॉइंट्स को स्मृति में रखो तो खुशी रहेगी। இனிமையான குழந்தைகளே, ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸை நினைவில் வைக்கும் பொழுது மகிழ்ச்சி இருக்கும். தும் அபி சொர்க்கே கேட் பர் கடே ஹோ. இப்போ நீங்கள் சொர்க்கத்தினுடைய கேட்டில் இருக்கீங்க. பாபா முக்தி ஜீவன் முக்திக்கு ராகு திகா ரகே. பாபா முக்தி ஜீவன் முக்தியினுடைய வழிகளை காட்டிகிட்ருக்காங்க. கேள்வி: अपने रजिस्टर को ठीक रखने के लिए कौन सा अटेंशन जरूर रखना है? தன்னுடைய ரெஜிஸ்டரை சரியாக வைப்பதற்காக எந்த விதமான கவனம் அவசியம் வைக்கணும்? பதில்: अटेंशन रहे कि मनसा वाचा कर्मणा किसी को भी दुख तो नहीं दिया. எண்ணம் வார்த்தை கர்மத்தின் மூலம் யாருக்காவது துக்கம் கொடுத்தமா? இதில் கவனம் இருக்கணும். அப்புனா ஸ்வபாவ் படா ஃபஸ்ட் கிளாஸ் மீட் ஆகும். தன்னுடைய சுபாவம் மிகவும் ஃபஸ்ட் கிளாஸாக இனிமையாக இருக்கணும். माया नाक कान पकड़कर ऐसा कोई कर्तव्य ना करा दी जिसे किसी को दुख मिले. மற்றவர்களுக்கு துக்கம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மாயை மூக்கு காதை பிடித்து இதுபோல வேண்டாத தீய காரியங்களை செய்விக்கக்கூடாது. அகர் துக் தேங்கே தோ बहुत पश्चाताप करना पड़ेगा. ரெஜிஸ்டர் खराब को जाएगा. ஒரு வேளை துக்கம் தரும் பொழுது மிகவும் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். ரெஜிஸ்டர் கெட்டு போயிடும். பாட்டு: கண் இல்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. बाप बैठ बच्चों को समझाते कि रास्ता बहुत सहज समझाया जाता है, फिर भी बच्चे टोकरे காத்தே रहते हैं. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. சுலபமான வழிகளை சொல்கிறாங்க. இருந்தாலும் குழந்தைகள் அடி ஏமாற்றம் அடைகிறாங்க. एकांग बैठे है तो समझते है हमको बाप पढ़ाते है, शांतिदान जाने का रास्ता बताते है, बहुत सहज है. இங்கே அமர்ந்திருந்தாலும் பாபா நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. இதை புரிஞ்சுக்கிறாங்க. சாந்தி தாமம் செல்வதற்கான வழிகளையும் சொல்கிறாங்க. இது ரொம்ப சுலபமானதாகவும் இருக்குது. बाप कहते हैं दिन रात जितना हो सके याद में रखो. பாபா சொல்கிறாங்க, இரவும் பகலும் எந்த அளவு முடியுமோ நினைவில் இருங்க. பக்தி மார்க்க की यात्रा टांगों की होती है, बहुत धक्के खाने पड़ती है. பக்தி மார்க்கத்தினுடைய யாத்திரை கால்கள் மூலமாக போகிறாங்க. அதில் நிறைய அடி ஏமாற்றங்களை அடையிறாங்க. ஏகாங் தும் பைட்டே குயேபி யாதுக்கு யாத்ரா பர்கோ. இங்கே நீங்கள் அமர்ந்திருந்தாலும் நினைவு யாத்திரையில் இருக்கீங்க. ஏ பாப் நீ சம்சாயாகை தேவி குண் தாரன் கருணிகை. பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். சைத்தானி அவகுணோகோ கதம் கர்த்தே ஜாவோ. சைத்தானுடைய அவகுணங்களை அழிக்கணும். கோயிபி சைத்தான் காம் நகி கரோ இசி விக்ரம் பன் ஜாத்தேகே. எந்த விதமான சைத்தானுடைய காரியங்களை செய்யக்கூடாது. இதன் மூலமாக விக்கர்மங்கள் ஆயிரும். बाप आए ही गए तुम बच्चों को सदा सुखी बनाने. பாபா வந்திருப்பதை குழந்தைகளை சதா சுகம் நிறைந்தவர்களாக மாற்றுவதற்காக. கோயி பாத்ஷாக்கா பச்சா को तो वह बाप को और ராஜாயி को देख खुश होगाना. யாராவது ராஜாவுடைய குழந்தையாக இருந்தால் அவங்க அப்பா மற்றும் ராஜ்யத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. बल राजाई परंतु फिर भी शरीर के रोग आदि तो कोते ही है. ராஜ்யம் இருந்தாலும்
சரீரத்திற்கான நோய்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ஏகாங் தும் பச்சோं को निक्सई है कि सी बाबा आया हुआ है वह हमको पढ़ा रही है. இங்கு குழந்தைகளுக்கு நம்பிக்கை இருக்கு. சி பாபா வந்திருக்காங்க, நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க. ஃபிர் ஹம் சொர்க்கமே ஜாக்கர் ராஜ்யாயி கரேங்கே. திரும்ப நாம் சொர்க்கத்திற்கு சென்று ராஜ்யம் செய்ய போகிறோம். வகாங் கிசி பிரகார் கா துக் நஹி ஹோகா. அங்கே எந்த விதமான துக்கமும் இருக்காது. துமாரி புத்தி மே ரச்சதா और ரச்சனா கே ஆதி மத்திய அந்த கா கியான் கே. உங்களுடைய புத்தியில் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானம் இருக்கு. ये ज्ञान और कोई मनुष्य मात्र की बुद्धि में नहीं है. இந்த ஞானம் எந்த மனிதர்களுடைய புத்தியிலையும் இல்லை. तुम बच्चे भी अभी समझते हो कि आगे हमारे में ज्ञान नहीं था. குழந்தைகளாகிய நீங்கள் கூட இப்போ புரிஞ்சிருக்கீங்க, இதுக்கு முன்னால் நமக்குள்ள கூட இந்த ஞானம் இல்லாமல் இருந்தது. பாப்கோ ஹம் நஹி ஜான்தே தே. பாபாவை நம்ம தெரியாதவர்களாக இருந்தோம். மனுஷ்ய பக்தி கோ பகூத் உத்தம் சமஸ்தே கே அநேக் பிரகார் கே பக்தி கருத்தே கே. மனிதர்கள் பக்தியை மிகவும் உத்தமமானதாக நினைக்கிறாங்க, அநேக விதமான பக்தியும் செய்கிறாங்க. உண்மை சப்கை ஸ்தூல் பாத்தே. அதில் எல்லாமே ஸ்தூலமான விஷயங்களாக இருக்குது. சூட்சம் பாத்து கோயிபி ஹை நெகி. பக்தியில் சூட்சமமான விஷயங்கள் எதுவும் இல்லை. அபி अमरनाथ की यात्रा पर स्थूल में जाएंगे ना वखांग भी है ये लिंग. இப்போ அமர்நாத்தனுடைய யாத்திரையில் ஸ்தூலமாக போகிறாங்க, அங்கே லிங்கம் கூட இருக்குது. கிஸ்கே பாஸ் ஜாத்தே ஹை மனுஷ்ய குச் பி நஹி ஜான்தே. யாரிடம் போகிறோம் அதை மனிதர்கள் யாரும் தெரிஞ்சுக்கல. अभी तुम बच्चे कहाँ भी धक्के खाने नहीं जाएंगे. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் அடி ஏமாற்றம் அடைவதற்காக எங்கேயும் போவதில்லை. तुम जानते हो हम पढ़ते ही है नई दुनिया के लिए. நாம் இந்த படிப்பை படிப்பதே புது உலகத்திற்காக. இது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. जगांग व वेद शास्त्र आदि कोते ही नहीं. சத்தியுக் में பக்தி கோத்தி நகி. அங்கே வேதம் சாஸ்திரங்கள் எதுவும் இல்லை, சத்தியுகத்தில் பக்தியும் இல்லை. வகாங் கைகி சுக்கு. அங்கே இருப்பதே சுகம். ஜகாங் பக்தி கை வகாங் துக்கு கை. ஏ கோலிகா சித்திர பகுத் படா அச்சா கை. அதாவது எங்கே சொர்க்கம் இருக்கோ, அதாவது எங்கே பக்தி இருக்கோ அங்கே தான் துக்கமே இருக்குது. சொர்க்கத்தில் எந்த விதமான துக்கமும் இல்லை. இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய சித்திரம் மிகவும் நன்றாக இருக்குது. स्वर्ग का गेट इसमें बड़ा क्लियर है, ये बुद्धि में रहना चाहिए. சொர்க்கத்தினுடைய கேட் இதில் மிகவும் தெளிவாக இருக்கு, இது புத்தியில் இருக்கணும். அபி ஹம் சொர்க்கே கேட் பர் பைட்டே. இப்போ நம்ம சொர்க்கத்தினுடைய கேட்டில் அமர்ந்திருக்கோம். பகூத் குஷி கோனி சாகியே. மிகவும் சந்தோஷம் ஏற்படணும். ज्ञान की पॉइंट्स को याद करते तुम बच्चे बहुत खुशी में रह सकते हो. ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸை நினைவு செய்யும்போது குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் குஷியில் இருக்க முடியும். जानते हो अभी हम சொர்க்க के गेट में जा रहे हैं. இப்போ நம்ம சொர்க்கத்தினுடைய கேட்டிற்கு போயிட்டுருக்கோம். वहाँ बहुत थोड़े मनुष्य होते हैं, यहाँ कितने ढेर मनुष्य है. அங்கே மிகவும் குறைந்த மனிதர்கள் இருப்பாங்க, இங்கே கணக்கில்லாத மனிதர்கள் இருக்காங்க. கித்தனே தக்கே காத்தி ரேத்தே.
எவ்வளோ ஏமாற்றங்கள் அடையிறாங்க. தான் புண்ணிய கருணா சாதுவாங்கே பிச்சாடி பட்டக்னா கித்னாகை ஃபிர் பி புகார்த்தி ரேத்தேகை ஹே பிரபு நயன் கீன்கோ ராகு திகாவோ. தானம் புண்ணியம் செய்வது, சாதுக்களுடைய பின்னால் அலைவது, இருந்தாலும் நிறைய கடவுளை கூப்பிட்றாங்க. ஹே பிரபு, கண் இல்லாத எங்களுக்கு வழி காட்டுங்க. ராகு ஹமேசா முக்தி ஜீவன் முக்திக்கு சாக்தேகை. வழிகள் கூட எப்போவுமே முக்தி ஜீவன் முக்தியை விரும்புகிறாங்க. ஏ புராணி துக்கிக்கு துனியாகை சோபி தும் சாந்தேகோ. இது பழைய துக்கமான உலகமாக இருக்கு. இதை கூட குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. மனுஷியங்க பத்தாகி இன்னைக்கு மனிதர்களுக்கு இதை பற்றி தெரியாது. கலியுகி ஆயு ஹஜாரோं वर्ष कह देते हैं तो बिचारे अंतकार में है ना. கலியுகத்தினுடைய ஆயுள் ஆயிரக்கணக்கான வருஷங்களை கொடுத்துருக்காங்க. அப்போது எதுவுமே தெரியாதவர்களாக இருக்காங்க இல்லையா. तुम्हारी में भी नंबर वार के जो जानते हैं बरोबर हमारा बाबा हमको राजयोग सिखला रहे. உங்களுக்குள்ள கூட வரிசை கிரமமாக தான் தெரிஞ்சிருக்காங்க. நம்முடைய பாபா நமக்கு ராஜயோகா கற்றுத்தராங்க. जैसे बैरिस्ट्री योग इंजीनियरी योग होता है ना, पढ़ाने वालों को टीचर की याद रहती है ना. பேரிஸ்டருடைய யோகா, என்ஜினியருடைய யோகா இருக்கு இல்லையா, படிப்பை கற்றுத்தரக்கூடிய டீச்சருடைய நினைவு கட்டாயம் இருக்கு இல்லையா. बैरिस्ट्री के ज्ञान से मनुष्य बैरिस्ट्री बन जाएंगे. ये है राजयोग. பேரிஸ்டருடைய ஞானத்தின் மூலம் மனிதர்கள் பேரிஸ்டா ஆகிறாங்க. இது ராஜ யோகமாக இருக்கு. हमारी बुद्धि का योग है परमपिता परमात्मा के साथ. நம்முடைய புத்தியினுடைய தொடர்பு பரம்பிதா பரமாத்மா கூட இருக்கு. इसमें तो खुशी का एकदम पारा चढ़ जाना चाहिए. बहुत मीठा बनना है. இதில் அளவு கப்பாற்பட்ட குசி ஏற்படணும். மிகவும் இனிமையானவர்களாக ஆகணும். ஸ்வபாவ் படா ஃபஸ்ட் கிளாஸ் கோனா சாகியே. சுபாவம் மிகவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும். கோயி கோபி துக்கு நாம் மிலே. யாருக்கும் துக்கம் கிடைக்கக்கூடாது. சாக் தேவிகை கிஸ்கோ துக்கு நா தேவி. யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. இதை விரும்புகிறாங்க. परंतु फिर भी माया नाक कान से पकड़ भूल करा देती है. இருந்தாலும் மாயை மூக்கு காதை பிடிச்சி தவறான காரியங்களை செய்விக்குது. फिर अंदर पछताते हैं हमने नागे उनको दुख दिया. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வருத்தப்படுறாங்க, நான் இவங்களுக்கு துக்கத்தை கொடுத்துட்டேன். परंतु ரெஜிஸ்டர் மீத்து கராபி ஆகைனா. ஆனால் ரெஜிஸ்டரில் அதாவது தவறு ஏற்படுது இல்லையா. ஐசி கோசிஸ் கர்னி சாகியே கிஸ்கோ भी மனசா வாச்சா கர்மனா துக்கு நா தேவி. யாருக்கும் எண்ணம் வார்த்தை கர்மத்தின் மூலம் துக்கம் தரக்கூடாது. இதில் முயற்சி செய்யணும். बाप आते ही है हमको ऐसा देवता बनानी. பாபா வரதே நம்மை இது போல தேவதையாக மாற்றுவதற்காக. ये कभी किसको दुख देते हैं क्या. लौकिक टीचर पढ़ाते हैं दुख तो नहीं देते हैं ना. ஒருபோதுமே யாருக்கும் இவர் துக்கம் கொடுத்தது இல்லை. லௌகிக்கமான டீச்சர் படிப்பை கற்றுத்தராங்கன்னா துக்கம் தராங்களா என்ன? அவங்க துக்கம் தரது கிடையாது. ஹாம் பச்சே நகி படித்தே ஹே தோ கோயி சஜா ஆதி தேத்தே ஹே. நன்றாக படிக்கல அப்போ தண்டனையும் தராங்க. ஆஜ்கல் மார்னே காபி காய்தா நிகால் தியாகை. இன்றைய நாட்களில் அடிப்பதற்கான ரூல்ஸை கூட நீக்கிட்டாங்க. तुम रुकानी टीचर को तुम्हारा काम के पढ़ाना और साथ साथ मैनर सिखलाना है.
உங்களுடைய காரியம், அதாவது நீங்கள் ஆன்மீக டீச்சராக இருக்கீங்க, அனைவருக்குமே இந்த படிப்பை கற்றுத்தரணும். கூடவே மேனர்ஸை கூட கற்றுத்தரணும். फिर पढ़ेंगे लिखेंगे तो ऊंच पद पाएंगे, नहीं पढ़ेंगे तो फेल खुद होंगे. அதுக்கப்புறம் படித்து எழுதும்போது உயர்ந்த பதவி அடையிறாங்க, படிக்கலை அவங்க ஃபெயில் ஆகிறாங்க. ये बाबी रोज आकर पढ़ाते हैं, मेहनत सिखलाते हैं. பாபா கூட தினமும் நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க, மேனர்ஸும் கற்றுத்தராங்க. सिखलाने के लिए प्रदर्शनी आदि का प्रबंध रचते हैं. மற்றவர்களுக்கு கற்றுத்தருவதற்காக கண்காட்சிகளும் ஏற்பாடு பண்ணுறாங்க. சப் பிரதர்சனி और ப்ரொஜெக்டர் मांगते हैं. எல்லாருமே பிரதர்சனி மற்றும் ப்ரொஜெக்டரை கேட்குறாங்க. ப்ரொஜெக்டர்ஸ் भी हजारों लेंगे. ப்ரொஜெக்டர் கூட ஆயிரக்கணக்காக வாங்குறாங்க. हर एक बात बाप बहुत ही सहज कर बतलाते हैं. ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா மிகவும் சுலபமாக புரிய வைக்கிறாங்க. அமர்நாத் கி பி சர்வீஸ் சகஜுகை. அமர்நாத்தினுடைய சேவை கூட சுலபமாக இருக்கு. சித்திரம் பர் தும் சம்ஜா சக்தி கோ. சித்திரங்கள் மூலமாக நீங்கள் புரிய வைக்க முடியும். கியான் और பக்தி क्या है. ஞானம் மற்றும் பக்தினா என்ன? ज्ञान इस तरफ பக்தி उस तरफ. ஞானம் இந்த பக்கம் இருக்கு, பக்தி அந்த பக்கம் இருக்கு. உன்சி ஸ்வர்க உன்சி நர்க் பில்குல் கிளியர் है. ஞானத்தின் மூலமாக சொர்க்கம், பக்தியின் மூலமாக நரகம். இது தெளிவாக இருக்கு. तुम बच्चे अभी जो पढ़ते हो ये बहुत सहज है, अच्छा पढ़ा भी लेते हो, परंतु याद की यात्रा कहाँ. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ எதை படிக்கிறீங்களோ அது மிகவும் சுலபமானதாக இருக்குது, நன்றாகவும் படிக்கிறீங்க. ஆனால் நினைவினுடைய யாத்திரை எங்கே இருக்குது? ஏகை சாரி புத்திக்கு பாத்து. இது முழுமையாக புத்தியினுடைய விஷயமாக இருக்குது. हमको बाप को याद करना है, इसमें की माया फटकाती है, एकदम योग तोड़ देती है. நாம் பாபாவுடைய நினைவு செய்யணும், இதில் தான் மாயை தொல்லை செய்யுது, ஒரே அடியாக யோகாவை கட் பண்ணுது. பாப் कहते हैं तुम सब योग में बहुत कमजोर हो. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே யோகாவில் மிகவும் பலகீனமானவர்களாக இருக்கீங்க. அச்சே அச்சே மகாரதி பி பகுத் கம்ஜோர்கை. நல்ல மகாரதிகள் கூட மிகவும் பலகீனமானவர்களாக இருக்காங்க. சமஸ்தேகை இன்மே ये ज्ञान बड़ा अच्छा है, इसलिए மகாரதிகை. இவங்ககிட்ட ஞானம் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால் மகாரதிகளாக இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிறாங்க. பாபா கேத்தேகே கோடி சவார் பியாதேகை. பாபா சொல்கிறாங்க, குதிரை படை காலாட்படையை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. மகாரதி வஜ்ஜோ யாதுமே ரேத்தேகை. மகாரதிகள் என்றாலே அவங்க நினைவில் இருப்பாங்க. உட்தே பைத்தே யாதுமே ரகே தோ விக்ரம் வினாஸ் கோங்கி பாவன் கோங்கி. அமர்ந்தாலும் எழுந்தாலும் நினைவில் இருக்கும் பொழுது விக்கர்மங்கள் அழிஞ்சிரும், தூய்மையாக ஆகலாம். नहीं तो सजा भी कहानी पड़ेगी और पद भी भ्रष्ट हो जाएगा. इसलिए अपना चार्ट रखो तो तुमको मालूम पड़ेगा. बाबा खुद बतलाते हैं, मैं भी पुरुषार्थ करता हूँ. நாம் நினைவு செய்யல தண்டனை ஏற்படும் மற்றும் பதவியும் கீழானதாக ஆயிரும். அதனால் தன்னுடைய சார்ட்டை வைக்கும்போது தெரியும். பாபா கூட சொல்கிறாங்க, நான் கூட முயற்சி செய்கிறேன். கடி கடி புத்தி ஆர் தரப் சடி ஜாத்திகை. அடிக்கடி புத்தி வேற பக்கம் போயிடுது.
बाबा के ऊपर तो बहुत फिकरात रहती है ना. பாபாவுக்கு நிறைய கவலைகள் இருக்கு இல்லையா. तुम तीखे जा सकते को, நீங்கள் வேகமாக போக முடியும். फिर साथ में अपनी चलन भी सुधारनी गई, கூடவே தன்னுடைய நடத்தையையும் மாற்றணும். पवित्र बनकर और फिर विकार में गिरा तो की कमाई चट खो जाएगी. தூய்மையானதுக்கப்புறம் திரும்ப விகாரத்தில் விழுகும் பொழுது சேமித்து வைத்த வருமானம் எல்லாமே அழிஞ்சிரும். कोई पर क्रोध किया, लून पानी हुआ तो गोया असुर बन जाते हैं. யாராவது மீது கோபப்படுறாங்க, உப்பு தண்ணி போல கசப்பானவர்களாக ஆகும்போது அசுரர்களாக ஆகிறாங்க. अनेक प्रकार की माया आती है, अनेक விதமான மாயை வருது. संपूर्ण तो कोई बना नहीं गई, संपूर्ण நிலை யாரும் ஆகல. बाबा पुरुषार्थ कराते रहते कि कुमारियों के लिए तो बहुत सहज गई, इसमें अपनी मजबूती चाहिए. பாபா முயற்சி செய்ய வைக்கிறாங்க. குமாரிகளுக்காக இது மிகவும் சுலபமாக இருக்கு. இதில் தன்னுடைய உறுதி தேவை. அந்தர்க்கு சஃபாயி சாகியே, உள் மனசில் அதாவது ஆள் மனசில் சுத்தம் தேவை, அதாவது சத்தியம் தேவை. अगर अंदर कोई के साथ दिल लगी हुई होगी तो फिर चल ना सके. ஒரு வேளை தனக்குள்ள யார் கூடையாவது மனசு ஈடுபடுது, அப்போ இந்த மார்க்கத்தில் நடக்க முடியாது. कुमारियों माताओं को तो भारत को स्वर्ग बनाने की सर्विस में लग जाना चाहिए, इसमें की मेहनत. குமாரிகள் மாதாஸ் பாரதத்தை சொர்க்கமாக்கக்கூடிய சேவையில் ஈடுபடணும். இதில் உழைப்பு தேவை. மெஹனத் பிகர் குச் மில்தா நஹி, உழைப்பு செய்யாமல் எதுவும் கிடைக்காது. तुमको 21 जन्म के लिए राजाई मिलती है तो कितनी मेहनत करनी चाहिए. உங்களுக்கு 21 ஜென்மத்திற்கான ராஜ்யம் கிடைக்கும் பொழுது எவ்வளோ உழைப்பு செய்யணும். वो पढ़ाई भी बाबा इसलिए पढ़ने देते हैं, कहते हैं जब तक उसमें पक्के हो जाए, ऐसा ना हो फिर दोनों जहान से चला जाए. அந்த படிப்பை கூட பாபா இதற்காக படிக்க விடுறாங்க. அதாவது அதில் உறுதியானவர்களாக ஆகணும். அப்படி இல்லைன்னா 2 இடத்துலேருந்தும் அவங்க போயிடறாங்க. कोई के नाम रूप में लटक मरते हैं तो खत्म हो जाते हैं. மற்றவர்களுடைய பெயர் ரூபத்தில் போய் மாட்டும் பொழுது அவங்க இறந்துடுறாங்க. तकदीरवान बच्चे ही शरीर का बान भूल अपने को अशरीरी समझ बाप को याद करने का पुरुषार्थ कर सकते हैं. அதிர்ஷ்டசாலி குழந்தைகள்தான் சரீரம் என்ற உணர்வை மறந்து தன்னை அசரீரியாக உணர்ந்து பாபாவுடைய நினைவு செய்வதற்கான मुयर्ची செய்ய முடியும். रोज रोज समझाते हैं बच्चे तुम शरीर का बान छोड़ दो. பாபா தினம் தினம் புரிய வைக்கிறாங்க, குழந்தைகளை நீங்கள் சரீரம் என்ற உணர்வை விடணும். हम अशरीरी आत्मा अवगर जाते हैं, ये शरीर एकांग छोड़ देना है. நாம் அசரீரி ஆத்மா இப்போ வீட்டிற்கு போகணும், இந்த சரீரத்தை இங்கேயே விடணும். वो तब छोड़ेंगे जब निरंतर बाप की याद में रख கருமாத்தீத் को जाए. எப்போ நிரந்தரமாக பாபாவுடைய நினைவில் இருந்து கருமாத்தீத் நிலை அடையிறாங்களோ அப்போ சரீரத்தை விடுவாங்க. इसमें बुद्धि की बात है परंतु किसकी तकदीर में नहीं है तो तदबीर क्या करे. இது புத்தியினுடைய விஷயமாக இருக்கு. ஆனால் யாருக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவங்க என்ன முயற்சி செய்வாங்க. बुद्धि में ये रहना चाहिए कि हम अशरीरी आए थे,
फिर सुख के करम संबंध में बंदे, फिर रावण राज्य में விகாரி பந்தன் மீ ஃபன்சி. புத்தியில் நமக்கு நினைவிருக்கணும், நாம் வரும் பொழுது அசரீரியாக வந்தோம். அதுக்கப்புறம் சுகத்தினுடைய கர்ம பந்தனத்தில் பிணைக்கப்பட்டோம். திரும்ப ராவண ராஜ்யத்தில் விகாரங்களுடைய பந்தனத்தில் மாட்டிரும். அவ்வா ஃபிர் கேத்தேகே அசரீரி கோக்கர் ஜானாகை. இப்போ திரும்ப பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அசரீரி ஆகி போகணும். अपने को ஆத்மா சமஜ் முझे யாद करो. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கி பத்தீத்து பனிகை. ஆத்மாதான் தூய்மை இல்லாததாக ஆயிருக்கு. ஆத்மா கேத்திகை கே பத்தீத்த பாவன் ஆவோ. ஆத்மாதான் சொல்லுது, ஹி பத்தீத்த பாவனனே வாங்க. अभी तुमको पतित से पावन होने की युक्ति भी बतनाती रहती है. இப்போ உங்களுக்கு தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்கான யுக்தியும் சொல்கிறாங்க. ஆத்மா கைகி அவிநாசி. ஆத்மா அழிவற்றதாக இருக்கு. தும் ஆத்மா ஏகாங் சரீர் மே ஆயேகோ பார்ட்டு பஜானே. ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கே சரீரத்தில் தன்னுடைய பங்கை நடிப்பதற்காக வந்திருக்கீங்க. ஏபி अब आपने समझाया कि जिनको कल्प पहले समझाया कि वही आती रहेंगे. கல்பத்திற்கு முன்னால் யாருக்கு பாபா புரிய வச்சாங்களோ அவங்க தான் இங்கே வருவாங்க. அப்பா கேத்தே கலியுகி சம்பந்த் பூல் ஜாவோம். இப்போ பாபா சொல்கிறாங்க, கலியுகத்தினுடைய சம்பந்தங்களை மறந்துருங்க. அப்தோ வாபஸ் ஜானாகை ஏ துனியாகி கதம் கோணிகை. இப்போ வாபஸ் வீட்டிற்கு போகணும். இந்த உலகம் அழிய போகுது. இன்மே கோயி சார் நகிகை தப்தோ தக்கை காத்தி ரேத்திகை. இந்த உலகத்தில் எந்த விதமான சாரமும் இல்லை. அதனால் தான் ஏமாற்றங்கள் அடைகிறாங்க. பக்தி கருத்தேகை பகவான் சி மில்னே. பக்தி செய்வது கூட பகவானை சந்திப்பதற்காக. சமஸ்தேகை பக்தி பகூத் படி அச்சீகை. அதாவது பக்தி மிகவும் நன்றாக இருக்குது, இது போல் நினைக்கிறாங்க. பகூத் பக்தி கரேங்கே தோ பகவான் மிலேகா और சத்கதி மே லே ஜாயேங்கே. நிறைய பக்தி செய்யும் பொழுது பகவான் நமக்கு கிடைப்பாங்க மற்றும் சத்கதிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அபி துமாரி பக்தி பூரி கோத்திகை. இப்போ உங்களுடைய பக்தியானது முடிய போகுது. तो तुम्हारी मुख से के राम के भगवान ये பக்தி के अक्षर भी ना निकले. உங்களுடைய வாய் மூலமாக ஹே ராம் ஹே பகவான் என்ற பக்தியினுடைய வார்த்தைகள் எதுவுமே உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. ஏ பந்துகோ ஜானி சாகியே. இது உங்களுடைய வாயிலிருந்து அழிஞ்சிடணும், அதாவது ஸ்டாப் ஆயிடணும். बाप सिर्फ कहते हैं मुझे याद करो. ये दुनिया की तमो प्रधान है, सतो प्रधान सत्युग में रहते हैं. பாபா இப்போ நமக்கு புரிய வைக்கிறாங்க, அதாவது என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இந்த உலகம் தமோ பிரதானமாக இருக்கு, சத்தோ பிரதானமானது சத்தியுகமாக இருக்கு. சத்தியுகை சடுத்தி கலா फिर உத்தத்தி கலா கோத்திகை. சத்தியுகம் முன்னேறும் கலையாக இருக்கு, திரும்ப கீழே இறங்கக்கூடிய கலையாக ஆயிருது. त्रेता को भी वास्तव में स्वर्ग नहीं कहा जाता कि स्वर्ग सिर्फ सत्य को ही कहा जाता कि त्रेता யுகத்தை கூட உண்மையில் சொர்க்கமாக சொல்கிறது கிடையாது. அதாவது சொர்க்கம் என்றாலே சத்தியுகத்திற்கு மட்டும்தான் சொல்லப்படுது. तुम बच्चों की बुद्धि में आदि मध्य अंत का ज्ञान கை. குழந்தைகளுடைய புத்தியில் ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானம் இருக்கு. ஆதி அர்த்தா சுரு மத்திய கா ஃபிர் அந்த. மத்தியமே ராவன் ராஜ்ய சுரு கொத்தாகை. ஆதி என்றாலே ஆரம்பமாக இருக்கு,
மத்தியம் என்றாலே பாதி, அதுக்கப்புறம் கடைசி. மத்தியத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுது. பாரத் மேகி ஆத்தேகே, பாபா பாரதத்தில் தான் வராங்க. பாரதிகி பத்தித் அவர் பாவன் பன்தாகே, பாரதந்தான் தூய்மை இல்லாததாக மற்றும் தூய்மையானதாக ஆகுது. 84 ஜெனம்பி பாரத்வாசி லேத்தேகே, 84 ஜென்மம் கூட பாரதவாசிகள் தான் எடுக்கிறாங்க. பாக்கி தோ நம்பர் வா தரம் வாலி ஆத்தேகே, மற்றபடி வரிசை கிரமமாக மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் வராங்க. ஜாடு விருத்தி கோ பார்த்தாக்கி फिर उस समय के आएंगे, மரமானது வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு, அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் தான் வருவாங்க. ஏ பாத்தே ஆர் கிஸ்கி புத்தி மே நகி கோகி, இந்த விஷயங்கள் வேற யாருடைய புத்தியிலையும் இருக்காது. துமாரே மேபி சப் தாரன் நகி கர் சக்தேகை, உங்களுக்குள்ள கூட எல்லாருமே தாரணை செய்ய முடியாது. ये 84 का चक्र बुद्धि में रखे तो भी खुशी में रखे, 84 ஜென்மத்தினுடைய சக்கரம் புத்தியில் இருக்கும்போது குஷியில் இருக்கலாம். अब பாபா ஆயா है हमको ले जाने के लिए, இப்போ பாபா வந்திருக்கிறது நம்மை கூட்டிட்டு போகிறதுக்காக. சச்சா சச்சா மாஷுக் ஆயா குவாகை, உண்மையிலும் உண்மையான பிரிய தர்ஷனன் வந்திருக்காங்க. जिसको हम भक्ति मार्ग में बहुत याद करते थे, वह आए कि हम आत्माओं को वापस ले जाने. யாருடைய பக்தி நாம் பக்தி மார்க்கத்தில் அதிகமாக நினைவு செய்தோமோ அவர் இப்போ ஆத்மாக்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்காங்க. मनुष्य मात्र ये नहीं जानते कि शांति भी किसको कहा जाता है, மனிதர்கள் அமைதின்ட்டு எதுக்கு சொல்லப்படுது அது யாருக்கும் தெரியாது. ஆத்மா தோ கைகி சாந்த சுரூப், ஆத்மா அமைதியான சுரூபமாக இருக்கு. ये ஆர்கன்ஸ் மில்தே கே தப் கரம் கருணா படுத்தாகே, ஆர்கன்ஸ் கிடைக்கக்கூடிய காரணத்தினால கருமா செய்ய வேண்டியதாக இருக்கு. அதாவது கர்மேந்திரியங்கள் கிடைக்கும் பொழுது ஆத்மா கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியங்களை செய்விக்குது. பாப் ஜோ சாந்தி கா சாகர் கை வ சப்கோ லே ஜாத்தி கை, தப் சப்கோ சாந்தி மிலேகி. பாபா சாந்தியின் கடலாக இருக்காங்க, அனைவரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அனைவருக்கும் சாந்தி அமைதி கிடைக்குது. சத்தியுகமே தும்கோ சாந்தி பீகை சுக்கு பீகை, சத்தியுகத்தில் உங்களுக்கு அமைதியும் இருக்குது சுகமும் இருக்குது. பாக்கி சம் ஆத்மாயே சலி ஜாயேகி சாந்தி தாம், மற்றபடி அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு திரும்பி போயிடும். பாப் கோகி சாந்தி கா சாகர் கஹா ஜாத்தா கை, பாபாவுக்கு தான் அமைதியின் கடலாக சொல்லப்படுது. ये भी बहुत बच्चे भूल जाते हैं क्योंकि देह अभिमान में रहते हैं, देही अभिमानी होते नहीं. இது கூட நிறைய குழந்தைகள் மறந்துடுறாங்க. காரணம் தேக அபிமானத்தில் இருக்காங்க, ஆத்மா அபிமானியாக இருக்குது இல்லை. பாப் சாந்தி தோ சப்கோ தேத்தே கைனா, பாபா அனைவருக்கும் அமைதியை தராங்கலியா. சித்திரமே சங்கம் பர் ஜாக்கர் திக்காவோ, சித்திரத்தில் சங்கமத்தில் நீங்கள் கொண்டு போய் காட்டுங்க. சமய சப் அசாந்திகை, இந்த சமயத்தில் அனைவருமே அசாந்தியில் இருக்காங்க. சத்தியுகமே தோ இத்தனை தரம் கோங்கேகி நகி, சத்தியுகத்தில் இவ்வளோ தர்மங்கள் இருக்காது. சப் சாந்தி மீ சலி ஜாயிங்கே, அனைவரும் அமைதிக்கு போயிடுவாங்க. வகாங் தில் பர்கர் சாந்தி மில்தீகை, அங்கே மனசு நிறைஞ்ச அமைதி கிடைக்குது. தும்கோ ராஜாயிமி சாந்தி பீகை சுக்கு பீகை, உங்களுக்கு ராஜ்யத்தில் அமைதியும் இருக்குது சுகமும் இருக்குது. சத்தியுகமே பவித்ரதா சுக் சாந்தி சப்கை தும்கோ, சத்தியுகத்தில் உங்களுக்கு தூய்மை சுகம் அமைதி அனைத்தும் இருக்குது. முக்தி தாம் கஹா ஜாத்தா கை ஸ்வீட் கோம்கோ, முக்தி தாமம்ட்டு
இனிமையான வீட்டிற்கு சொல்லப்படுது. வகாங் பத்தீத் துக்கி கோங்கி நகி, அங்கே தூய்மை இல்லாதவர்கள் துக்கமானவர்கள் யாரும் இல்லை. துக்கு சுகி கோயி பாத்து நகி, துக்கம் சுகத்தினுடைய விஷயம் எதுவும் இல்லை. தோ சாந்திகா அர்த்த நகி சமஸ்தேகை, அமைதியினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. ராணிக்கே ஹார் கா மிசால் தேத்தேகைனா, ராணியினுடைய மாலையை பற்றி எக்ஸாம்பிள் கூட தராங்க இல்லையா. அப்பா கேத்திகை சாந்தி சுக்கு சப்லோ. இப்போ பாபா சொல்கிறாங்க, அமைதி சுகம் அனைத்தையும் எடுத்துக்கோங்க. ஆயுஷ்வான் பவ வகாங் காய்தே அனுசார் பச்சாபி ஹூகா. ஆயுஷ்வான் பவ, அங்கே சொர்க்கத்தில் ரூல்ஸ் படி குழந்தையும் இருக்கும். बच्चा मेरे उसके लिए कोई पुरुषार्थ नहीं करना पड़ता है. குழந்தை கிடைக்கணும், அதற்காக எந்த விதமான முயற்சியும் செய்ய வேண்டியது இருக்காது. शरीर छोड़ने का टाइम होता है तो साक्षात्कार हो जाता है और शरीर खुशी से छोड़ देते हैं. சரீரம் விடக்கூடிய நேரம் வரும் பொழுது சாட்சாத்காரம் கிடைக்கும் மற்றும் மிகவும் சந்தோஷத்தோடு சரீரத்தை விடுவாங்க. जैसे बाबा को खुशी रहती है ना शरीर छोड़कर हम ये बनूंगा अभी पढ़ रखा हूँ. எப்படி பிரம்மா பாபாவுக்கு கூட சந்தோஷம் இருக்கு. சரீரத்தை விட்டதுக்கப்புறம் நான் இது போல ஆகிறேன், இப்போ படிப்பை படிச்சிட்ருக்கேன். தும்பி ஜான்தேகோ கம் சத்தியுகமே ஜாயேங்கே, நீங்கள் கூட தெரிஞ்சிருக்கீங்க சத்தியுகத்திற்கு நம்ம போக போகிறோம். சங்கம் பருகி புராணி துமாரி புத்திமே ஏ ரேத்தாகை, சங்கமத்தில் தான் உங்களுடைய புத்தியில் இந்த நினைவு இருக்குது. तो कितनी खुशी में रहना चाहिए. இப்போ நீங்கள் எவ்வளோ குஷியில் இருக்கணும். ஜித்தினி ஊஞ்சு படாயி உத்தினி குஷி கோகி, எந்த அளவு உயர்ந்த படிப்பை படிக்கிறோமோ அந்த அளவு நமக்கு குஷி இருக்கும். ஹம்கோ பகவான் படாத்தேகை, ஹம்கோ பகவான் படாத்தேகை एम ऑब्जेक्ट सामने है तो कितनी खुशी होनी चाहिए. நமக்கு பகவான் இந்த படிப்பை கற்றுத்தராங்க. நம்முடைய லட்சியம் கண் முன்னாலேயே இருக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். பரந்து சல்தே சல்தே கீர்படுத்தேகை, ஆனால் போக போக கீழே விழுந்துடுறாங்க. தும்கோ சர்வீஸ் விருத்திக்கு தப் பாயேகி ஜப் குமாரியா மைதான் மீ ஆயேங்கி, உங்களுடைய சேவை எப்போ வளர்ச்சி அடையும், எப்போ குமாரிகள் மைதானத்தில் வராங்களோ அப்போ வளர்ச்சி அடையும். வாக்கேத்தேகே ஆப்பஸ்மி ஏக்குத்தோ லூன் பாணி மத்து பனு. பாபா சொல்கிறாங்க, ஒருவருக்கொருவர் ஒருபோதுமே உப்பு தண்ணி போல கசப்பானவர்களாக ஆகக்கூடாது. जबकि जानते हो हम ऐसी दुनिया में जाते हैं जहाँ सैर बकरी इकट्ठी जल पीते हैं, वहाँ तो हर एक चीज़ देखने से ही दिल खुश हो जाती है. नाम की है स्वर्ग. அதாவது எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது போல் உலகத்திற்கு நாம் போக போகிறோம், அங்கே சிங்கம் ஆடு ஒரே ஓடையில் ஒன்றாக தண்ணி குடிக்கும். அங்கே ஒவ்வொரு பொருளுமே பார்க்கும் பொழுது மனதிற்கு சந்தோஷம் ஏற்படும். அதனுடைய பெயரே சொர்க்கான்ட்டு சொல்லப்படுது. तो कुमारियान लौकिक माँ बाप को बोलो अभी हम वहाँ जाने की तैयारी कर रहे हैं, पवित्रत्व जरूर बनना है. அதனால் குமாரிகள் லௌகிகமான தாய் தந்தையிடம் சொல்லணும், நாங்கள் அங்கே சொர்க்கத்திற்கு போகிறதுக்காக தயாராயிட்ருக்கோம், அவசியம் தூய்மை ஆகணும். பாப் கேத்தேகை காம் மகா சத்ருகை. பாபா சொல்கிறாங்க, காமம் என்பது மகா எதிரியாக இருக்குது. அம்மை யோகினி பனுக்கும் इसलिए पतीत नहीं बन सकती. இப்போ நான் யோகியாக ஆகணும், அதனால் தூய்மை இல்லாத நிலை ஆக முடியாது. பாத் கருணேக்கு கடாயி சாகியே, அதாவது பேசுவதற்கான திறமை தேவை.
ऐसी कुमारियाँ जब निकलेगी फिर देखना कितना जल्दी सर्विस होती है. परंतु चाहिए நஷ்டமோகா. இது போல குமாரிகள் எப்போ வராங்களோ அப்போ ரொம்ப வேகமான முறையில் சேவை ஆகும். ஆனால் நஷ்டமோகா தேவை. एक बार मर गई तो फिर याद क्यों आनी चाहिए. ஒரு முறை இறந்ததுக்கப்புறம் திரும்ப ஏன் நினைவு வரணும். परंतु बहुतों को घर की बच्चों आदि की याद आती रहती है. ஆனால் நிறைய பேருக்கு வீட்டினுடைய குழந்தைகளுடைய நினைவு வந்துட்டே இருக்கு. फिर बाप के साथ योग कैसे लगेगा. திரும்ப பாபா கூட எப்படி யோகா வரும். इसमें तो यही बुद्धि में रहेगी हम बाबा के கை. நாம் பாபாவுடைய குழந்தைகளாக இருக்கோம். இது நினைவில் புத்தியில் இருக்கணும். புராணி துனியா கத்தம் குயி படிகை. இந்த பழைய உலகம் அழிஞ்சிட்டே இருக்கு. வாக்கை தேகை முஜே யாது கரும். பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அச்சா நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்யணும். தாரணா के लिए முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். अपनी ऊंची तकदीर बनाने के लिए जितना हो सके अशरीरी बनने का अभ्यास करना है. தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அசரீரி ஆவதற்கான பயிற்சி செய்யணும். शरीर का बान बिल्कुल भूल जाए, किसी का भी नाम रूप याद न आए, ये मेहनत करने की. சரீரத்தினுடைய உணர்வுகள் முற்றிலும் மறக்கணும். யாருடைய பெயர் ரூபமும் நினைவுக்கு வரக்கூடாது. இந்த உழைப்பு செய்யணும். अपनी चलन का चार्ट रखना के कभी भी आसुरी चलन नहीं चलने के. தன்னுடைய நடத்தையினுடைய சார்ட்டு வைக்கணும். ஒருபோதுமே அசுர நடத்தை நடக்கக்கூடாது. दिल की सच्चाई से नष्ट मोगा बन भारत को स्वर्ग बनाने की सर्विस में लग जाना चाहिए. மனதினுடைய உண்மையின் மூலமாக நஷ்ட மோகா ஆகி பாரதத்தை ஸ்வர்க்கமாக்கக்கூடிய சேவையில் ஈடுபடணும். வரதான் अपनी महानता और महिमा को जानने वाली सर्व आत्माओं में श्रेष्ठ विश्व द्वारा पूजनीय भव. தன்னுடைய மகான் தன்மை மற்றும் மகிமையை தெரிந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஆத்மாக்களில் சிரேஷ்டமான முழு உலகத்தின் மூலம் பூஜிக்க தகுந்தவர்களாக ஆகுங்கள். हरेक ब्राह्मण बच्चा वर्तमान समय विश्व की सर्व आत्माओं में श्रेष्ठ है. ஒவ்வொரு பிராமண குழந்தையும் நிகழ்காலத்தினுடைய சமயத்தில் முழு உலகத்தினுடைய அனைத்து ஆத்மாக்களை விட மிக உயர்ந்தவர்களாக இருக்காங்க. அதாவது சிரேஷ்டமானவர்களாக இருக்காங்க. और भविष्य में विश्व द्वारा पूजनीय है. மற்றும் எதிர்காலத்தில் முழு உலகத்தின் மூலமாக பூஜிக்க தகுந்தவர்களாக இருக்காங்க. नंबर वार होते हुए भी लास्ट नंबर का मन का भी विश्व के आगे महान के. நம்பர் வாராக வரிசை கிரமமாக இருந்தாலும் கடைசி நம்பருடைய மணி கூட முழு உலகத்திற்கு முன்னால் மகானாக இருக்காங்க.
आज तक बहुत आत्माएं लास्ट नंबर के मन को भी आंखों पर रखती गई. இன்றைய நாள் வரை பக்த ஆத்மாக்கள் கடைசி நம்பருடைய மணியை கூட கண்களில் வைக்கிறாங்க. क्योंकि सभी बच्चे बाप दादा के नयनों की तारीखை நூரி ரத்தன்கை காரணம் அனைத்து குழந்தைகளும் பாப் தாதாவின் ரத்தினங்களாக இருக்காங்க. அதாவது கண்களுடைய ரத்தினங்களாக இருக்காங்க. அதாவது கண்களுடைய ஒளியாகவும் இருக்காங்க. जिसने एक बार भी मन से सच्चे दिल से अपने को बाप का बच्चा निश्चय किया, डायरेक्ट बाप का बच्चा बना, उससे महान व पूजनीय बनने की लॉटरी व वरदान मिल की जाता है. அதாவது ஒரு முறை மனதின் மூலமாக யார் உண்மையான மனதோடு தன்னை பாபாவுடைய குழந்தையாக நம்பிக்கை செய்கிறாங்க, டைரக்டாக பாபாவுடைய குழந்தையாகிறாங்க, அவங்க மகானாக பூஜிக்க தகுந்த நிலை ஆவதற்கான லாட்ரி அதாவது வரதானம் கிடைத்து விடுகிறது. ஸ்லோகன் स्थिति सदा खजानों से संपन्न और संतुष्ट रही परिस्थितियां बदल जाएगी. நம்முடைய மனோநிலை அதாவது ஸ்திதியானது சதா பொக்கிஷங்கள் மூலமாக நிரம்பி இருக்கும் பொழுது மற்றும் திருப்தியாக இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறிவிடும். ஓம் சாந்தி. ஓம்